السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத்து வைத்து இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே நாம் பல சூறாக்களினுடைய சிறப்புகளை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூரத்துல் மர்யம். இந்த சூரத்துல் மர்யமை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். நியத்து வைத்து ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்றால் அந்த நியத்தை வைத்து நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டுமா, அதற்குரிய சில நேரங்கள் இருக்கின்றது, சில தொழுகைகள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அதாவது தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அதே போன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அதே போன்று சுஜூதிலே, ருக்கூவிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. இவ்வாறு பல நேரங்கள் இருக்கின்றது, பல இடங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில், இந்த இடங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. நாம் புதிய ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம், புதிய ஒரு வருடத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரமினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம், சிறப்புக்குரிய மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதுவோம். நம்முடைய தேவைகள் நிறைவேற நியத்து வைத்து 7 தடவைகள் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான்.